எத்தனை பேருக்கு தெரியும் பகவத்கீதா விநாயகர் தான் எழுதினாருன்னு? யோசிப்பீங்க, விநாயகர் பகவத்கீதா எழுதினாரு? ஆமாங்க, பகவத்கீதா சரித்திரத்தை பாத்தீங்களா, வேட வியாசர், அத கிருஷ்ணதுவைப்பையான வியாசர், அவர் தான் வந்து வேதத்தை 4ஆக ரிக், சாமா, யஜுர், அதர்வானு எழுதியிருப்பாரு. நிறைய வேத புத்தகங்கள் அவர் தான் கம்பைல் பண்ணியிருப்பாரு. அவரு மகாபாரதம் இந்த காவியத்தை எழுதும் போது விநாயகரை வந்து கூப்பிட்டு அவர் சொல்ல சொல்ல விநாயகர் வந்து அதை எழுதினாராம். இதுதான் வந்து மகாபாரதத்தினுடைய சரித்திரம். ஒன்னொன்னு, பகவத்கீதை வந்து எங்க தெரியுமா இருக்கு? மகாபாரதத்தில் ஒரு அங்கம் தான், ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான் பகவத்கீதா. மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வான்னு ஒரு போர்ஷன் இருக்கு. அங்க வந்து 122 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல பர்டிகுலர்லி 25வது அத்தியாயத்திலிருந்து 42வது அத்தியாயம் தான் பகவத்கீதா. நீங்க இதை கூட்டி கழிச்சு பாத்தீங்களா, 18 அத்தியாயங்கள் தான் பகவத்கீதா. இந்த போர்ஷனை தான் எடுத்துட்டு நம்ம பகவத்கீதான்னு நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். பகவத்கீதாவோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு